உன்னக்குட்டியோட ஐகானிக் செம்மையாக இருக்குல்ல. வடகிழக்கு இந்தியா, அதாவது நார்த் ஈஸ்டோட ஆங்கர்வாட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இடமும் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக நேரம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பூராவில் தர்மநகர்னு சொல்லிட்டு ஒரு டவுனில் இருக்குங்க. இங்கேருந்து எங்கே பார்ப்போம்னா உன்னக்குட்டின்னு ஒரு இடம் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு. அங்கே வந்து பாறைகளில் செதுக்கியிருப்பாங்க சிற்பங்கள்லாம். ஸோ அது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜாக இருக்குது. அந்த பிளேஸ் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். பிக்சரை பார்த்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வழக்கம் போல் நம்ம இங்கேருந்து நம்ம லிஃப்ட் எடுத்து உன்னக்குட்டியை நோக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உன்னக்குட்டி மே உன்னக்குட்டி ठीक है, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து லிஃப்ட் கிடச்சிருச்சு. அப்படியே நம்ம போகலாங்க. சைடு ஃபுல்லாகவே வந்து டீ கார்டனுங்க. அப்படியே போயிட்டுருக்கோம் உன்னக்குட்டியை நோக்கி. ஓகே மக்களே, வந்துட்டு அந்த உன்னக்குட்டிக்கு இந்த வழியாக இன்னொரு 900 மீட்டர் போனோம். ப்ரோவே வந்து நம்மளை வந்துட்டு இறக்கி விட்றேன் அப்படின்ட்டாப்புல. லெட்ஸ் கோ ப்ரோ. சொல்லுங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த சைடு தான் போகிறாரு. சரி, 1 கிலோமீட்டர் உள்ளே போனோம், என்னை இறக்கி விட்டு போகிறேன் அப்படின்றாப்புல. ஓகே பையா, தேங்க்யூ ஸோ மச். இவர் வந்துட்டு கேட்டுகிட்டே வந்து இறக்கி விட்டாருங்க. அவர் நினச்சா அந்த மெயினில் இறக்கி விட்டு போகலாம். மறுபடியும் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு வந்தாப்புல. தேங்க்யூ பாய், பௌத் தனியாவது. ஓகே ஓகே, பாய் பாய். நல்ல மனுஷன் வந்து கரெக்டாக கேட்டுகிட்டே இறக்கி விட்டு போயிட்டாப்புலப்பா. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, உள்ளே வந்துட்டோம். உள்ளே வர்றதுக்கு எதுவும் என்ட்ரி டிக்கெட்டில் இல்லை, ஃப்ரீ தான். அப்படியே நம்ம போகலாம். ஓ, அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க பாதை. இந்த சைடு ஒரு பாதை போகுது. ஓ, ஸ்டார்டிங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வேற மாதிரிங்க. இன்னும் உங்களுக்கு க்ளோஸாக போய் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. இந்த உன்னக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படியே போகலாம் கீழே. செம்மையாக இருக்குல்ல, செம்ம மாசிவாக இருக்குங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு கல்லுலே வந்து அந்த பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்குல்ல. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் இடம் செம்மையாக இருக்குது பார்க்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த வந்துட்டு இந்த மாதிரி திருப்புராவில் எப்படிலாம் இருக்குமான்னு. நான் இதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணேன் எந்தெந்த பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்துச்சு. இந்த சைடு அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே இந்த மேலே பாதை போகுது பார்த்தீங்களா. எல்லாமே வந்துட்டு அந்த பாறையில் எல்லாமே சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, அந்த ட்ரைபல் சைடு இருக்கிறவங்களாம் அந்த அந்த காலத்தில் இருக்கிற ட்ரைபல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்கள மாதிரி இருக்குது. அந்த அந்த ஹேர்லேருந்து எவ்வளோ டீட்டெயிலாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ஹேர்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குங்க. உன்னக்குட்டி இது எங்கே இருக்குன்னா தர்மநகர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு இந்த இடத்துல. கண்டிப்பாக நீங்கள் வரமாச்சுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. செம்மையாக இருக்குது. கீழே வந்துட்டு ஏதோ கோவில் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சிலை, அப்படியே இந்த சைடு ஃபுல்லாமே சிலையாக தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் சுற்றி ஒரு இது. ஸோ உன்னக்குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 கோடிக்கு 1 கம்மி, அதான் உன்னக்குட்டின்றதுக்கு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாச்சு, இந்த உன்னக்குட்டி கேவ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடகிழக்கு இந்தியா, அதாவது நார்த் ஈஸ்டோட ஆங்கர்வாட் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடமும் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஏன்னா வேறு லெவலு. சரி, நீ உன்னக்குட்டின்னு போட்டாலே இந்த பிக்சர் தான் வரும் ஃபஸ்ட்டு. இதாங்க மெயினானது. நல்ல ஒரு கோவில் இருக்குது. இந்த இடத்துல 2-3 நந்தி சிலையெல்லாம் பாருங்களேன் எப்படி சிலை இருக்காங்க. அந்த அந்த நந்தி சிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவுமே வந்து ஒரு நந்தி சிலை தான். இது வந்து ஒரு வாட்டர் ஃபாலாங்க. இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நான் கை காட்டுறேன் தெரியுமா. இது வந்து வாட்டர் ஃபாலா. மான்சூன் டயத்துலாம் வந்தீங்கன்னா செம்மையாக தண்ணி போகும் போலுக்கு இந்த சைடு. மழை காலத்தில் வந்தால் நல்லா இருக்கும் போல். மேலேயும் பாருங்களேன், அப்படியே சுற்றி மறுபடியும் இப்படி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குது.
இதாங்க உன்னக்குட்டியோட ஐகானிக். ஓகே, மேலேயும் பாதை போகுது. அங்கே ஏதோ அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குங்களா பார்க்க இடமும் பார்க்க நல்லா அழகாக இருக்குங்க. கிரீன் ஏரியா, எல்லா இடத்துலையுமே சின்ன சின்னதாக செதுக்கி வச்சுருக்காங்க. நார்த் ஈஸ்டோட ஆங்கிரி வாட்ஸ் சொன்னது தப்பே இல்லைங்க. அப்படி தாங்க இருக்குது இடம் ஃபுல்லாக பார்க்கும்போது. ஸோ அப்படியே மேலே போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி கீழே இறங்குற மாதிரி போட்டிருக்காங்க. மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வருவோம். ஸோ மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே. ஸோ மேலே ஏதோ ஒன்று இருக்குங்க. ஓகே, அங்கே மிஸ் ஆன கொஞ்சம் ஸ்டாச்சுலாம் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல. ஓகே, அங்கே கொஞ்சம் வச்சுருந்த கொஞ்சம் இது மிஸ் ஆகிருக்கும், அதை இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கீழே உள்ள சிலைகள்லாம் சிலது வந்துட்டு உடஞ்சி விழுந்திருக்கும் காலப்போக்கில். அதெல்லாம் வந்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, விநாயகர் சிலையில் இருக்கு வருங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாமே சிலை தான். ஸோ இங்கே ஒரு கோவிலுங்க. அந்த சிலையை பாருங்கள், ஒரே சிலை அப்படியே சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உருவமாக இருக்குது. நல்லா செதுக்கியிருக்காங்க. இந்த இடமே வேறு லெவல் இருக்குங்க. இங்கே ஒன்று செதுக்கியிருக்காங்க கல்லுலேயும். அது என்னன்னு தெரியல, முன்னாடி போனால் தான் தெரியும். நீங்களே பாருங்கள் யாராவது இருக்காங்களாண்டு. அவ்வளோ க்ரௌடே இல்லை இந்த சைடெலாம். இங்கே வந்துட்டு அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியல இந்த இடம் இருக்கிறதுனேவும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருப்புரா வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாயிருக்கும். திருப்புராலே கம்மியான டூரிசம் தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு பார்ட் ஆஃப் ஒன்று இதுதான் பெஸ்ட்டு. மறுபடியும் வந்தாச்சு. டிஃப்ரெண்ட்டாக நேரம் வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. மறுபடியும் அப்படியே சுற்றி அந்த சைடு வரணுமா நினச்சேன். இந்த சைடு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த வழியாக மறுபடியும் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சிவன் ஹெட்டு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இது, அது வந்து பார்த்திங்கன்னா சிவனோட தலைன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிவனோட தலை அப்படின்றாங்க. வேறு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் லெவல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துட்டு கிளம்பலாம். மேலே அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். அப்படியே நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். சீரியஸாக வேறு லெவல் இருக்குங்க. வேறு லெவலில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு அப்படி நம்ம கிளம்புவோம். மேலே போகலாம். நம்ம பேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த செக்கிங் பாயிண்ட்கிட்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு. அதை வேறு தூக்கிட்டு அலைய முடியாதுண்டு. இங்கே என்ட்ரி டிக்கெட் இல்லைங்க, வந்துட்டு ஃப்ரீ தான் எல்லாத்துக்கும். ஏன்னா அது கோவில் தானே, அதனால் என்ட்ரி டிக்கெட் மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டாங்க. இதாக இருக்குவாங்க நம்ம பேக். ஓகே, அப்படியே தூக்கிட்டு அப்படியே கிளம்புவோம். பாய் பாய். ஓகே, அப்படியே நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. டீக்கே. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நான் அந்த வீடியோவை இந்த உன்னக்குட்டியோட எண்ட் பண்ணிக்கிறேன்.